அன்புள்ள தோழர்களே, உங்களுக்கு வீடியோ பார்த்து பிடிச்சிருந்துன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நம்மளோட சேனல் வியூஸ் போகாத அளவுக்கு தடுக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் பொருளாதார ரீதியாக பெரும் தடையோட இருக்கிறோம். இப்போ நீங்க கொடுத்துக்கிட்டு இருக்கிற இந்த தொகை எங்களுக்கு சேனல் நடத்த ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு. நீங்க ஒரு மாதத்துக்கு 100 ரூபாய் தொடர்ந்து மாதம் மாதம் அனுப்புங்க. உங்க சப்போர்ட்னால தான் நம்ம எனவே பேசுவோம் தொடர்ந்து நடக்கும். உதவி கொண்டிருக்கும் தோழர்களுக்கும் உதவ போகும் தோழர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. வணக்கம். நேத்து பேன் நீட் அப்படிங்கிறதுக்காக ஒரு மனித சங்கிலி போராட்டம் நடந்துச்சு. இங்க நம்ம கோயம்புத்தூர் காந்திபுரத்துல நம்ம ராமகிருஷ்ணன் தோழரோட தலைமையில நடந்துச்சு. அங்க எல்லாரும் நின்னுட்டு இருக்கும் போதுதான் தோழர் ஆறுசாமி அவர்கள் வந்துட்டு, என்னம்மா சரியா சமைக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. நமக்கு பக்குன்னு ஆயிருச்சு. அட, தோழர்லாம் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க, அப்ப இன்னும் பொறுப்பாதான் நம்ம சமைக்கணும் அப்படின்னு தான் இன்னைக்கு இங்க சமைக்க வந்தேன். விளையாட்டுத்தனமா ஹால்ல புக்குக்கு மேல வச்சு சமைச்சுக்கிட்டு இருந்தேன். நானு இனி சீரியஸா சமைக்க போறேன். ஏதோ நான் சீரியஸா சமைக்க போறேன்னு சமையல்காரி ஆக போறதெல்லாம் நினைச்சுக்காதீங்க. நம்ம சமையல் எப்பவுமே அரசியல் இல்ல, அரசியல்ல. இப்ப நம்ம என்ன பண்றோம்? முதல்ல அரிசிய ஊற வைக்கிறோம். வெறும் அரிசி எப்படிங்க ஊறும்? அதுக்கு தண்ணி ஊத்தணும்ல, அதுலயே தண்ணியும் ஊத்த போறோம். உடனே நீங்க யாராவது நக்கலா தண்ணிய அரிசியில ஊற வைக்கிறதெல்லாம் ஒரு மிகப்பெரிய விஷயமா அப்படின்னு நீங்க கேப்பீங்க. நம்ம ஊற வைக்கிறதுல ஸ்பெஷலிஸ்ட் இல்லைங்க, பேர் வைக்கிறதுலதான் ஸ்பெஷலிஸ்ட். உதாரணத்துக்கு பிசி பெல்லா பாத் அப்படின்னு என்ன? சாம்பார் சாப்பாடு, மிக்ஸ்டு ஃப்ரூட் கர்ட் ரைஸ். ஆட, நம்ம தயிர் சோறுங்க. கூட 4 மாதுளைய மேல போட்டோம்னா அது பேரு மாறிடுது. அதே மாதிரி நான் தண்ணியில அரிசி ஊற வைக்கிறேன் அப்படின்லாம் நினைச்சுக்காதீங்க. இது வன்னி அரிசி இல்லைங்க, தண்ணி அரிசி அப்படின்னு நினைக்காதீங்க. இப்ப நம்ம பண்றதுக்கு பேரு வன்னி அரசு. மாண்புமிகு பேர் மாற்றப்பட்ட துறைக்கு அமைச்சரா இருக்கிற வன்னி அரசு அவர்களை தான் இன்னைக்கு தண்ணி அரிசியை போட்டு சமைக்க போறோம். அரிசி தண்ணியில ஊறட்டும், சாரி வன்னி அரிசி கொஞ்ச நேரம் ஊறட்டும், அதுக்கு முன்னாடி தாளிச்சிருவோம் தண்ணி அரிசிக்காக. சோ இந்த ஐட்டம் பண்றதுக்கு 3 ஸ்பெஷல் இன்கிரீடியன்ஸ் நமக்கு தேவை. இந்த பெரிய டப்பா இருக்குல்லங்க, இதுக்கு பேர் தான் பெரியார். இந்த பெரியார்ல இருந்து 3 ஸ்பூனை தூக்கி நம்ம இதுல போடுறோம். வழக்கம் போல உங்களோட கடி ஜோக்கு தான். 3 ஸ்பூன் எடுத்து எப்படி உள்ள போடுவ அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3 ஸ்பூன் பெரியாரத்தான் நம்ம போட போறோம். இப்படி 3 ஸ்பூன் பெரியார போட்டதுக்கு அப்புறம் காரசாரமா இருக்கிற காரல் மார்க்ஸை எடுத்து நம்ம உள்ள போட போறோம். இப்படி பெரியாரையும் காரல் மார்க்ஸையும் மட்டும் போட்டுட்டா இது எப்படி ஜன நாயகமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதுக்குத்தான் அப்பளம் போட்டு வச்சிருக்கிற அம்பேத்கர் நமக்கு தேவை. இப்படி பெரியார், காரல் மார்க்ஸ், அம்பேத்கர் 3 பேத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணணும்னா இந்த ஐட்டத்தோட பேரு ஐட்டம் தான் ஜனநாயகன். இப்படி 3ஐயும் போட்டு கலக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மூளை சுறுசுறுப்பாகும். இத சொன்னது தண்ணியில ஊறிட்டு இருக்கிற அரிசியும் இல்ல, வன்னி அரசும் இல்லை, நாயகன் சபாநாயகர். அப்படி சபாநாயகனுக்கு கீழே இருக்கிற நம்மளோட அமைச்சர் தான் பெரியார், அம்பேத்கர், காரல் மார்க்ஸ். 3ஐயும் 3 ஸ்பூன் போட்டோம்னா அப்படி வர்றதுக்கு பேரு ஜனநாயகன் அப்படின்னு சொல்லிட்டாரு. பொம்பளை பிள்ளைகளை நீங்க பொம்பளை பிள்ளைகளை வளர்க்காதீங்க, புலியா வளங்க அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கிற பெண்கள் பாதுகாப்புல குட் டச்சு, பேட் டச் எல்லாம் சொல்லி தர்றாங்க. இது அந்த படத்துல சொல்றாங்க. முழுமையா அம்பேத்கர், காரல் மார்க்ஸ், பெரியார் குறித்த பார்வையும் அதுல இருக்குது. அதைத்தான் அவர் சொல்றாரு. ஒருவேளை இங்க அடுப்பு எரிஞ்சிட்டு இருக்கும் போது தீல விரல் வச்சீங்கன்னா பின்னாடி பிஜிஎம்ல ஒன்னும் தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா அப்படின்னு பாட்டெல்லாம் பாடாது. அப்படி நீங்க பண்ணினீங்கன்னா அதுக்கு பேரு பேட் டச். ஃபயர்ல டச் பண்ணீங்கன்னா விரல் புண்ணாயிடும். சோ அதுக்கு பேரு பேட் டச். சோ இது பேட் டச். சோ கட்டிப்புடிடா பாட்டுல வர டச் எல்லாமே குட் டச் அப்படின்னு நம்ம தனி அரசு, வன்னி அரசு சொல்றாருன்னு நினைக்கிறேன். சோ பெரியார், அம்பேத்கர், காரல் மார்க்ஸ் இவங்க 3 பேத்தையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணா ஜனநாயகன் எப்படி வரும் அப்படிங்கறது வன்னி அரசு அவர்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஆனா இதுக்கு முன்னாடி ஜனநாயகன் எப்படி இருந்தாரு அப்படிங்கறது வன்னி அரசுக்கு நல்லாவே தெரியும். அவங்க அம்மா கூடயே சேர்ந்து அவரு சமைச்சிருக்கிறாரு. தொட்டப்பட்ட ரோட்டு மேல முட்டை பரோட்டா, எக் பரோட்டா, முட்டை பரோட்டா. இப்படித்தான் ஓவர் ஆக்ஷன் பண்ணோம்னா தொப்பிக்கீழ வந்துடும், எடுத்து மறுபடியும் மாட்டிக்க வேண்டியதா. வன்னி அரசனே, சாரினே, உங்களை எல்லாம் நாங்க இப்படி உட்காந்து பேசுவோம்னு நினைச்சானே பார்த்தோம். சாரி. இப்படிதான் கொஞ்சம் ஆவேசத்துல பேசும்போது எல்லாம் உழுகும், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. நீங்க இப்படி பேசுவீங்கன்னு நாங்க எதிர்பார்த்தோமா? அப்படி சொல்லணும்.
ஒரு கேவலம் மசாலா படம், சொல்ல போனா பிட்டு படம். அண்ணன் பிட்டுனது பாக்கியராஜ் படத்துல வர பிட்டு மாதிரி நினைச்சுக்காதீங்க, இது ப்ரூஸ்லி படத்துல வர பிட்டோ கூட இருக்கலாம். இது மசாலா இல்லனே, கரம் மசாலாவும் இல்லனே, கேவலம் கெட்டு போன மசாலா. இப்படி கெட்டு போன மசாலாவை தூக்கி வெளியே போட்டுட்டு அரிசிய கொட்டிட்டு நல்லா எல்லாத்தையும் வலிச்சு கொட்டிட்டு இப்படியே எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி, அதாவது காரல் மார்க்ஸ், பெரியார், அம்பேத்கர் 3 பேத்தையும் நல்லா கிளறினா, கூடவே தண்ணியில ஊற வச்ச அரிசியான வன்னி அரிசியும் போட்டு கிளறினீங்கன்னா அப்படியே கம கம கமன்னு வாசம் வர்றதுக்கு முன்னாடியே குக்கரை போட்டு மூடிடணும். மூடியாச்சுங்களா? இது சும்மா மூடினா பிரச்சனையே இல்லைங்க. ஆனா என்ன இலவுன்னு தெரியல, இந்த குக்கருக்கு மேல விசில வச்சே ஆகணும். இப்படி வச்சுட்டாலே தண்ணி அரசு வன்னி அரசு எப்படி எல்லாம் பேசுறாருன்னு பாருங்க. காரல் மார்க்ஸ், பெரியார், அம்பேத்கர் இந்த 3 பேத்துடைய கருத்துக்களுமே படம் பார்க்காமலே, அதாவது சாப்பிட்டு பார்க்காமலே அதுல இருக்கு அப்படின்னு இவர் நம்புறாருன்னா, ஏன்னா இவர் படம் பார்த்திருந்தாருன்னா குமரி குமரி அழுதுருப்பாரு. பர்வேஸ் என்ன, அவரு என்ன, இவரு என்ன, எவரு என்ன, வன்னியரசு அண்ணா அழுகிறது தாங்க பெரிய விஷயமா இருக்கும். என்ன பண்றது, விசில மாட்டிட்டாலே அது வாட்டுக்கு தேம்பி தேம்பி அழுகும்ல, என்ன பண்றது? விசில் மாட்டினாலும் அழுகும், விசில் கிட்ட மாட்டினாலும் அழுகும்னு வன்னியரசு அண்ணனை பார்த்துதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆக வன்னியரசு அண்ணன் சொன்ன மாதிரி பெரியாரு, அம்பேத்கர், காரல் மார்க்ஸ் இவங்க 3 பேத்தையும் கலந்துதான் வச்சிருக்குது ஜனநாயகன். நீங்க இப்படி பேசுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும்னே, ஆனா இவ்வளவு சீக்கிரம் பேசுவீங்கன்னு நாங்க எதிர்பார்க்கல. என்னன்னா அவசரம், இன்னும் 5 வருஷம் இருக்குல்ல, எல்லாத்துக்கும் இப்பவே அவசரமா? ஆட டெய்லி நீங்களே கண்டென்ட் கொடுத்தா எப்படின்னா, இன்னும் நிறைய பேர் கண்டென்ட் கொடுக்க வேண்டியது இருக்குல்ல. எனக்கு புரிஞ்சிருச்சு. நீங்க நினைக்கிறதெல்லாம் எனக்கு தெரியுங்க. இவ்வளவு பண்ணீங்க, சாப்பாட்டுல உப்பு போட்டியா அப்படின்னு கேப்பீங்க. ஏங்க விசில மாட்டியாச்சு, அப்புறம் உப்பு எதுக்குங்க? என்னங்க நீங்க? இப்பெல்லாம் அண்ணன் டூத் பேஸ்ட்ல உப்பு இருந்தாலே யூஸ் பண்றது இல்ல, சாப்பாட்டுல உப்பு போட்டு சாப்பிடுவாரு என்னைக்காவது ஒரு நாள். சாப்பாட்டுல உப்பெல்லாம் அன்னைக்கு போட்டு சாப்பிட்டு இருந்தாரு, இன்னும் கொஞ்ச நாள்ல போட்டு சாப்பிடுவாரு. நடுவுல கொஞ்சம் உப்ப காணும். வன்னியரசன என்னன்னா நீங்க தண்ணி எல்லாம் ஊத்தி அரிசி எல்லாம் ஊற வச்சு, ஆனா அவங்க கட்சிக்காரனே அது கேவலமான படம்னு அதிகமா யாருமே பாக்கலன்னு. ஆனா FDFS மட்டும் தானே ஓடுச்சு, FDSS FDTS எதுவுமே ஓடல. இந்த சனம் செட்டின்னு ஒரு பொண்ணு சுத்திக்கிட்டு இருந்தது, அதெல்லாம் நாங்க படம் வந்துருச்சுன்னா நாங்க அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு எல்லாம் பேசுச்சு. 1000 கோடி வசூலாகும், 2000 கோடி வசூலாகும் எல்லாம் பேசுச்சு இல்லைன்னா. அதுவே FDFS போயிட்டு பாதியில வந்த மாதிரிதான் பேசிக்கிட்டு இருக்குது. அவங்களே மதிக்காத படம், படத்தையே மதிக்காத நீங்க எப்படின்னு அதை பத்தி பேசலாம்? ஏன்னா எல்லாமே பதவிப்படுத்தும் பாடானே படன் அப்படின்னு கேட்கலன்னு சொல்லணும்னா, நீங்க பேசுறதெல்லாம் நல்லா தெளிவா கேட்டுச்சு. காரல் மார்க்ஸ், பெரியார், அம்பேத்கர் இந்த 3 கருத்துமான இந்த படத்துல இருக்கு. அப்ப வாழை படம் அந்த மாதிரி படங்கள்ல எல்லாம் ஒண்ணுமே இல்ல, ஜனநாயகன் படத்துலதான் எல்லாமே வாழுது. போற போக்க பார்த்தா இன்னைக்கு ஒரு 1000 டிக்கெட் நீங்க எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் தண்ணியில ஊற வச்ச அரிசி, வன்னி அரசு அண்ணனுக்கு சரியா படுதா அப்படிங்கிறது எனக்கு புரியல. சில நேரங்கள்ல இல்ல, பல நேரங்கள்ல அம்பேத்கர், பெரியாருடைய கருத்துக்கள் எல்லாம் உங்ககிட்ட இருந்து நான் கத்திருந்திருக்கேன்னு. இப்ப இல்லைன்னா அப்போ பாருங்க தொப்பி விழுந்துகிட்டே இருக்கு. அதாவது விசில் மாட்டுறதுக்கு முன்னாடினே, தொப்பி போட்டாதான் கரெக்டா வருமா, இருங்க தொப்பிய மாட்டிக்கிறேன். விசில்ல மாட்டினதுக்கு அப்புறம் நான் சொல்ல வந்தேன். விசில்ல மாட்டினதுக்கு அப்புறம் வன்னியரசு அண்ணனுக்கு வார்த்தைகளே வரமாட்டேங்குது. என்ன பண்றது, லாட்டரிய அடிச்சு துவச்சிருச்சுன்னு நினைக்கிறேன்னு. ஆனா லாட்டரி அடிச்சுன்னா இந்த அடிச்சு இல்லைன்னா நம்பர்ல அடிச்சு. ஒரு நம்பர்ல முத பரிசு 25 கோடி, 2வது நம்பர்ல முத பரிசு 50 கோடி, இப்படி எல்லாம் அடிச்சிருச்சுன்னு சொல்ல வந்தேன்னா, வேற எதுவும் இல்ல. தோழர் ஆரசாமி அவர்களே, சமைக்கலான்னு தான் வந்தேன், ஆனா நம்ம அரசியல சமைக்க மாட்டோம்னு இருக்குல்ல. நம்ம சமையலே அரசியல் தானே, அதனால அட்மாஸ்பியரை மட்டும்தான் கிச்சனுக்கு மாத்திருக்கேன். மத்தபடி நம்மளுடைய சமையல் என்னைக்குமே அடுப்ப பத்த வைக்காம தான் இருக்கும். ஆனா பத்த வைக்க வேண்டிய இடத்துல கரெக்டா பத்த வச்சிருவோம் அப்படிங்கிறதுக்காக தான் அடுப்ப பத்த வைக்காம சமைக்கிறோம். மத்தபடி இந்த தண்ணி அரிசி, வன்னி அரசு, மத்த அரிசிகள்லாம் இவ்வளவு கேவலமா பேசணுமா அப்படின்னு யாராவது கேட்டீங்கன்னா
அதனால எங்கள் முன்னாள் விசிகா வெங்காயங்கள்லாம் வந்து அரசியல் வெங்காயம்னு ஒரு சேனல் இருக்கு, அதை சொன்னேன். அவர் தான் நான் இந்த வியூஸுக்கு வேண்டிதான் இந்த வீடியோ எல்லாம் போட்டுட்டு இருக்கேன்னு பேசிட்டு இருக்காரு. சோ அந்த வெங்காயங்கள்லாம் வந்து, அதாவது அரசியல் வெங்காயங்கள்லாம் வந்து, என்ன வெங்காயத்துக்காக வன்னியரசு அண்ணனை பத்தி பேசுற அப்படின்னு கேட்டீங்கன்னா, உனக்கு என்ன தகுதி இருக்கு, யாரு நீ அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதே வன்னியரசு அண்ணன் கிட்ட நீங்க போய் சாம்பார் சாதமா அண்ணன் இருக்கும் போது எப்படி பேசினாருன்னு கேட்டீங்கன்னா, அண்ணனோட பழைய வீடியோ நிறைய இருக்கும், அதை எடுத்து ஒரு தடவை பாத்துருங்க. இப்பதான் அண்ணன் பிசிபெல்லாபாத் ஆயிட்டார்ல, பிசிபெல்லாபாத், அதாவது விசில மாட்டின பிசிபெல்லாபாத். அதனாலதான் அண்ணனும் அம்பேத்கர், பெரியார், காரல் மார்க்ஸ் எல்லாத்தையும் கலந்து கட்டி ஜனநாயகனா அடிச்சிருக்காரு. விஜயனுடைய படத்துல இவங்க 3 பேர் இருக்காங்க அப்படின்னா அண்ணன் நம்பினதுக்கு வேண்டிய அண்ணனுக்கு ஒரு ஆஸ்கர் அவார்டு பார்சல். ஏன்னா நடிப்புக்கு உச்சபட்சமான அவார்டு அதுதான் நினைக்கிறேங்கண்ணே. உண்மையாலுமே மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கண்ணே, நேத்து நீங்க உண்மையா நடிக்கத்தானே செஞ்சீங்க, பொய் தானே பேசுனீங்க. கூட்டணி தர்மம் இருக்குன்னு இப்ப சொல்லாதீங்க, ஒரு வருஷம் கழிச்சு பாப்போம். நீங்க சொல்ற வரைக்கும் உப்பு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குன்னா, உப்பு தப்பாம உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ணன் ஒரு நாள் உப்பு போட்டு சாப்பிடுவாரு, அப்ப நமக்காக பேசுவாரு அப்படிங்கிற நம்பிக்கையோட நம்ம பேசுவோம். எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.